இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு செயல் வீரராக இருக்கிறார். அவருடைய செயல்கள் எல்லாம் இறை மகன் என்பதை எல்லாருக்குமே வெளிப்படுத்தினது, இன்றைக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த செயல்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவையே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் மீட்பர் பிறப்பார் என்கின்ற செய்தி பழைய ஏற்பாட்டிலே பல நூறு ஆண்டுகளாகவே இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லப்பட்டு வந்தது. புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் பிறந்த பிறகு அவருடைய செயல்கள் எல்லாம் அவர் இந்த உலகை மீட்க வந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை தான் கொடுத்தது. ஆனால் இதை ஏற்க மறுத்தவர்கள் இயேசுவை எப்பொழுதுமே எதிர்த்தார்கள். எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசுவினுடைய செயல்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளையும் அவர்கள் மதிக்கவில்லை, கேட்கவில்லை என்பதாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2 காரியங்களின் வழியாக அவருடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒன்று, அவருடைய தெய்வீக பிரசன்னம். 2வது, அவருடைய வார்த்தைகள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சான்று பகர ஒருவர் இருக்கிறார். தூய ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். தந்தை எனக்கு சான்று பகருகிறார் என்றும் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே காதுகளில் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. மறையுரைகளை கேட்கிற பொழுது, விவிலியத்தை வாசித்து நாம் தியானிக்கிற பொழுது, நல்ல நல்ல போதனைகளை எல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தைகள் நம்மிலே செயல்பட வழி செய்கின்றது. அந்த வார்த்தைகளை நாம் கையில் எடுக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை வாழ்வாக்க நாம் முயல வேண்டும். 2வதாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவருடைய உருவை நாம் காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கத்தோலிக்க திரு அவையில் ஆண்டவருடைய உருவை பிரதிபலிக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள் அடையாளம் நற்கருணை என்கின்ற அருள் அடையாளம். ஆண்டவர் உண்மையாகவே பிரசன்னமாகியிருக்கிறார். 2வதாக, அதே உண்மையுள்ள ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய முகத்திலும் தன்னை பிரசன்னப்படுத்துகிறார். ஏழைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, கைவிடப்பட்டவர்களை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் அவர்களின் வழியாக தன்னை பிரசன்னப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே வார்த்தைகள் ஆண்டவருடைய உருவை காணக்கூடிய நற்கருணை அருள் அடையாளம், அயலான். இந்த 2 காரியங்களும் தான் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற மிகப்பெரிய சான்றுகள். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில கண்டித்ததை போல, கடிந்து கொண்டதை போல, நீங்கள் என் வார்த்தைகளையும் கேட்பதில்லை, என் உருவையும் நீங்கள் காண்பதில்லை என்று சொல்லிவிடுவார். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் எல்லா வேளையிலுமே, நேற்றும் இன்றும் என்றுமே செயல் வீரராக நீர் இருந்து கொண்டிருக்கிறீர். நீர் செயல்படுகிறீர் என்பதை உறுதிப்படுத்த உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தருகிறீர். வாழ்வு முறைகளை எங்களுக்கு திரு அவையின் வழியாக காட்டிக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு உணர்த்துகிற நற்கருணையின் வழியாக உம்முடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கின்ற ஏழைகள், இயற்கை, இவைகளின் வழியாக வெளிப்படுத்துகின்றீர். உம் செயல்களை நாங்கள் அறிந்து கொள்ள செய்தருளும். நீர் எங்களிலே செயல்படுகிறீர், நாங்களும் உமக்காய் செயல்பட நீர் இந்த உலகில் செயல்படுகிறீர் என்கின்ற காரியத்தை எங்களின் செயல்களின் வழியாகவே நாங்கள் இந்த உலகம் உணரச் செய்ய, பாடுபட, உழைத்திட எங்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமென்.